ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க, ரசமலாய். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரசமலாய் செய்கிறதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1.5 லிட்டர் பார்த்திங்கன்னா கொழுப்பு நீக்காத ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் நிறைய கிடைக்கும். ஸோ பால் பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக பொங்கி வருது. இந்த மாதிரி பொங்க ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போது இந்த பாலில் பெரிய எலுமிச்சை பழமாக இருந்தால் ஒரு பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. சின்ன எலுமிச்சை பழமாக இருந்தால் 2 பழத்தோட சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எலுமிச்சை பழ சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து பால் திரிஞ்சு தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் மாறும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கறத வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து திரிஞ்சு பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துருச்சு இல்லையா, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல் பாலும் நல்லா திரிஞ்சு உங்களுக்கு பன்னீர் தனியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த பன்னீரை வந்து வடிகட்டிடலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே வந்து ஒரு வடிகட்டி போட்டுட்டு அது மேலே ஒரு சுத்தமான வெள்ளை துணி, காட்டன் துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ அதை மேலே விரிச்சிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை திரித்து அதை வந்து இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வடிகட்டி வச்சிருக்கிற பன்னீரை நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வந்து டைரெக்டாக டேப் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம பால் திரிய வைக்கிறதுக்காக எலுமிச்சை பழ சாறு சேர்த்தோம் இல்லையா, அதோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து போகிறதுக்காக நல்லா ஃப்ரெஷ் டேப் வாட்டரில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் போயிடும். அதே மாதிரி பன்னீரும் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு அந்த டேப்லேயே அப்படியே கட்டி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே கட்டி வைக்கும்போது அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சொட்டு சொட்டாக வடிஞ்சு உங்களுக்கு வந்து பன்னீர் நல்லா கெட்டியாக நம்மளோட தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சப்போஸ் உங்ககிட்ட கட்டுறதுக்கு இந்த மாதிரி வசதியாக இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வடிகட்டி வச்சோம் இல்லையா, அந்த வடிகட்டிலேயே அப்படியே நல்லா துணியை சுருட்டி வச்சுட்டாலே போதும். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் அந்த வடிகட்டி வழியாக வழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து துணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா கெட்டியாக நமக்கு தேவையான பதத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பன்னீரை வந்து நல்லா கை வச்சு உதிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உதிர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திரியாக இருக்கும். பன்னீர் மாவாட்டம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளாட்டி உருட்டி வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வர முடியாது. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சி அழுத்தி அதை வந்து மாவு மாதிரி ஆக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சா எப்படி இருக்கும் மாவாட்டம், அந்த மாதிரி வந்து இருந்தால் தான் உங்களாட்டி இதை உருட்ட முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு நல்லா கை வச்சு ப்ரெஷர் கொடுத்து அழுத்துங்க. அந்த மாதிரி அழுத்தும் போது அந்த திரியாக இருக்கிற அந்த டெக்ஸ்சர் எல்லாமே மாவாட்டம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு அதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் வந்து நல்ல கோதுமை மாவு பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம ரசமலாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச மாவை வந்து லைட்டாக ஒரு கிண்ணமோ இல்லை பேப்பரோ போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி அது வந்து லைட்டாக மேல் பகுதி காஞ்ச மாதிரி ஆகிடும். லைட்டாக கொஞ்சமாக உள்ளங்கையில் எண்ணெய் தொட்டுட்டு ஒரு சின்ன உருண்டை மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உருண்டையை லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். நம்ம குலோப் ஜாமுன்லாம் செய்யும்போது கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். இதில் வந்து லைட்டாக வெடுப்புலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்கிற மாதிரி வந்து பர்ஃபெக்டாக ஒரு சின்ன வெடுப்பு கூட இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் இதே ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் எல்லாத்தையும் ரசமலாய் ஷேப்புக்கு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போது சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 கப்பு சர்க்கரைக்கு 4 கப்பு
சர்க்கரை வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சர்க்கரை இருக்கும். இதில் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃப்ளேமில் ஆரம்பத்துலேருந்து ஃபைனல் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இடையில வந்து சிம்மில் வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் மாற்றாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமலாயை இதில் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண வச்ச எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. இதை அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில நீங்கள் ஓப்பன்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட சைஸை விட டபுள் த மடங்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும், உப்பி இருக்கும். ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து பன்னீர் நல்லா வெந்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு இப்போ பன்னீர் எல்லாம் நல்லா அந்த சுகர் சிரப்பில் வெந்துருச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம வந்து பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி இது வந்து பால் பவுடருங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரை இந்த நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பால்லேருந்தே கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற பால் கூட இந்த பால் பவுடரை சேர்க்க போகிறேன். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பால் வந்து நல்லா கெட்டியாகிடும். நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்து அது நல்லா சிம்மில் வச்சு சுண்ட காய்ச்சி ஒரு 1/4 லிட்டர் பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. அதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதையும் அப்பப்போ கிளறி விடுங்க. இல்லாட்டி வந்து அடிப்பிடிச்ச ஸ்மெல் வந்துருச்சுன்னா நமக்கு ஃபுல் பாலும் வந்து அந்த அடிப்பிடிச்ச ஸ்மெல் அடிச்சிரும், நல்லா இருக்காது. அதனால் அப்பப்போ லைட்டாக கிளறி விடுங்க, ஓரத்துலேயும் சுரண்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5-6 ஸ்டாண்ட் வந்து குங்குமப்பூ நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா உங்களோட தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். அது கூடவே வாசத்துக்கு 2 ஏலக்காய் அதையும் தட்டி இது கூட சேர்த்துட்டு இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான பாசுந்தி ரெடி ஆகிடும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமலாய் அது வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து 2 ஸ்பூனுக்கு இடையில வச்சு நல்லா அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளில வந்துடும். ஸோ வெறும் பன்னீர் மட்டும் இருக்குது. ஸோ இந்த பன்னீரை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசுந்தியில் சேர்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசுந்தி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சும்மா அட்டகாசமான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரசமலாய் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஜூஸியான ரசமலாய் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.